மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் பேசிய பேச்சால அக்கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்தின் சோலன் மாவட்டத்தில் உள்ள கசவுலி என்ற இடத்துல குஷ்வந்த் சிங் இலக்கிய விழாவில் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் கலந்து கொண்டிருக்காரு. அப்போது பேசிய அவர், பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோவிலில் பதுங்கிய பயங்கரவாதிகளை வெளியேற்ற 1984ஆம் ஆண்டில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற ராணுவ நடவடிக்கைக்கு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி உத்தரவிட்டது தவறானது என கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதற்கான விலையாக தன் உயிரையே இந்திரா காந்தி பறிகொடுத்தாருனோ, ஆனாலும் இந்த தவறுக்காக இந்திரா காந்தியை மட்டும் குறை கூற முடியாதுனோ, ராணுவம், காவல்துறை, உளவுத்துறை என அனைத்து தரப்பினரும் கூடி பேசி எடுக்கப்பட்ட கூட்டு முடிவு அது அப்படின்னும் சிதம்பரம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்து அக்கட்சியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாஜகவின் குறைகளையும் ஊழல்களையும் சுட்டிக்காட்டாமல் 40 ஆண்டுகளுக்கு முந்தைய பிரச்சனையை பேசுவது ஏன் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலர் அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க.